பட்ஜெட் பார்த்துருப்பீங்க, நீங்க பாத்தீங்களா இல்லையா? இந்த எதிரிகள் எல்லாம் பயந்து போயிருக்கிறான். இந்த பட்ஜெட்டை பார்த்த உடனே இவ்வளவு பட்ஜெட்டை நீங்க அறிவிச்சிட்டீங்க, பணம் எங்க போவீங்கன்னு கேட்கறான். பட்ஜெட் மேல குறை சொல்லல, பணம் எங்க போவீங்கன்னு சொல்றான். நீங்க வாங்கி கடங்க வாங்கி செலவு பண்ணும்போது நாங்க பண்ண மாட்டோமா? நம்ம வாங்கி செலவு பண்றதுலாம் அதாவது தமிழ்நாட்டை வளப்படுத்துகிற திட்டங்கள். நீங்க 1000 ரூபாய் தராரு மாசம், 1,17,00,000 குடும்பங்களுக்கு மாசம் 1000 ரூபாய்க்கு தருகிற ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடி ரூபாய் தரும். அதுபோல கட்டணம் இல்லாமல் பேருந்து, ஒரு நாளைக்கு 54 லட்சம் பெண்கள் பயணம் பண்றாங்க. 6ஆவதுல இருந்து 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண்கள், அரசு பள்ளி படிக்கிற பெண்கள், ஆண்கள் மேல் படிப்புக்கு போகிற போது மாசம் 1000 ரூபாய் தராரு. 7 அரசு பள்ளிகளை படிக்கிற மாணவர்கள் மேல் படிப்புக்கு போகிற போது, தொழிற்கல்வி படிக்கிற போது 7.5% இடஒதுக்கீடு தந்து, அந்த இடஒதுக்கீடு மட்டும் இல்ல, அந்த கல்வி கட்டணத்தை கூட இந்த அரசே செலுத்தும் என்று இந்த 4 வருஷத்துல 1400 கோடி ரூபாய் கல்வி கடனை, அந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி. ஆக இனிமேல் இவெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.